அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு சைடில் பண்ணுற ஒரு சாம்பார் ரெசிபி தான். எல்லாருக்குமே அந்த ரோட்டு சைடில் கிடைக்கிற அந்த கடையில் கிடைக்கிற சாம்பார் சட்னி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறமா துவரம்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறுனா போதும். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பருப்பு வேக வைக்காமல் இந்த பருப்பை அரைச்சி போடுறதுனால என்ன பயன்னா, கம்மியாக பருப்பு போட்டால் போதும், சாம்பார் நிறையவே கிடைக்கும். இதில் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரி சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ 10 நிமிஷத்தில் நீங்கள் சாம்பார் பண்ணணுன்னா இந்த மாதிரி அழகாக பண்ணிடலாம். பருப்பு வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஊற வச்ச பருப்பு இருந்தால் போதும், டக்குன்னு சாம்பார் பண்ணிடலாம். அதுவும் நிறைய குவான்டிட்டியில் உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும். கொஞ்சமாக பருப்பு போட்டாலே இந்த அளவுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கே கிட்டத்தட்ட 6-7 பேர் வரைக்கும் நல்லாவே ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சாம்பார் கிடைக்கும். இதில் நான் கொஞ்சமாக வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க நிறைய வரமிளகா தான் போட்டிருப்பாங்க பச்சை மிளகாக்கு பதிலாக. இதில் கொஞ்சமாக வெந்தயம் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும். அப்புறமா கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போடணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க போடுறது எல்லாமே கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க. சின்ன வெங்காயம் விற்கிற விலைக்கு சின்ன வெங்காயம் போட்டு அவங்களுக்கு ரோட்டு கடையில் லாபம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் போதும். அது லேசாக வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி, நம்ம ஏற்கனவே புளியை போட்டு அரைச்சதுனால நம்ம தக்காளி 1 போட்டால் போதும். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா மசிய வேக வச்சிடலாம். Oh, let me up with a bright smile on now. Put me in the dark, so won't get lost now. To the moonlight, I see. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். அவங்க ஏற்கனவே அதெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த தேங்காய், பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விடலாம். ஏன் அப்படின்னா இந்த பருப்பு போட்டதுனால அது நல்லாவே கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் நிறைய தண்ணி விட்டு கொதிக்க வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் ஆறின உடனே நல்லா கட்டியாயிடும். அதனால் இந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தண்ணியாக வச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் கட்டியாக தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும், பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய ரகசியம், எப்படி சாம்பார் வைக்கிறாங்கன்னா. அவங்களுடைய சாம்பாரில் நீங்கள் பருப்பை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இது ஒரு 2 கொதிச்ச உடனே நல்லா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். இதில் வேணும்னா நீங்கள் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் காய்கறி இல்லாமல் தான் அவங்களாம் ஊற்றுவாங்க. பட் இந்த டேஸ்ட் நம்ம கண்டிப்பாக அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரோட்டு கடை சாம்பார் அல்ல சால்னா எது வேணால் சொல்லிக்கலாம், அது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதத்தோடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.